பகவத்கீதை உண்மையுருவில் 108 முக்கியமான ஸ்லோகங்கள். ஸ்லோகா 27. அத்தியாயம் 4, பதம் 1. ஸ்ரீ பகவானுவாச்ச இமம் விவஸ்வதே யோகம் ப்ரோக்தவானகம் அவ்யயம் விவஸ்வான் மனவே ப்ராஹா மனுர் இக்ஷவாகவே அப்ரவேத். புருஷோத்தமரான முழு முதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், அழிவற்ற இந்த யோக விஞ்ஞானத்தை நான் சூரிய தேவனான விவஸ்வானுக்கு உபதேசித்தேன். விவஸ்வான் மனித குலத்தந்தையான மனுவுக்கும் மனு இக்ஷவாகு மன்னனுக்கும் இதனை முறையே உபதேசித்தனர். யோகத்தின் பரம்பரை. இங்கு யோகம் என்பது ஆன்மீக ஞானம் மற்றும் கர்ம யோகம் ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த அறிவை குறிக்கிறது. இது மனிதனை விடுதலை அடைய வழிநடத்தும் நித்திய ஞானம். சூரிய தேவர் விவஸ்வான். கிருஷ்ணர் முதலில் இந்த யோகத்தை சூரிய தேவரிடம் போதித்தார். சூரியன் ஒளி, சக்தி, வாழ்க்கையின் ஆதாரம் என்பதால் ஞானத்தின் பரம்பரை அவரிடமிருந்து தொடங்கியது. மனு. விவஸ்வான் அதை மனுவிடம் கூறினார். மனு மனித குலத்தின் ஆதி புருஷர், சட்டங்களின் நிறுவனர் என கருதப்படுகிறார். இக்ஷவாகு. மனு அதை இக்ஷவாகுவிடம் வழங்கினார். இக்ஷவாகு சூரிய வம்சத்தின் முதல் அரசர். இதன் மூலம் யோக ஞானம் அரசர்களுக்கும் சமூகத்திற்கும் பரவியது. முக்கிய கருத்து. ஆன்மீக ஞானம் பரம்பரையாக வந்தது. கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறுவது, இந்த யோகம் புதிதல்ல, அது நித்தியமானது, அவ்யயம். அறிவின் தொடர்ச்சி. யோக ஞானம் தெய்வத்திலிருந்து மனிதருக்கு, மனிதரிலிருந்து அரசர்களுக்கு பரம்பரையாக வந்தது. இதன் அர்த்தம், ஆன்மீக அறிவு காலத்தால் அழியாதது, அது தலைமுறைகளுக்கு பரம்பரையாக போதிக்கப்பட வேண்டும். வாழ்க்கை பயன்பாடு. ஆன்மீக ஞானம் புதிதல்ல. நாம் பெறும் ஆன்மீக அறிவு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பரம்பரையாக வந்தது. அறிவின் பரம்பரை. உண்மையான ஞானம் ஆசிரியர் சிஷ்ய பரம்பரை வழியாகவே நிலைத்திருக்கிறது. பாடம். நம்முடைய ஆன்மீக பயணத்தில் நம்பகமான பரம்பரையில் இருந்து வரும் அறிவை மதித்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். சுருக்கமாக, பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறுகிறார், யோகம் என்பது நித்தியமான ஞானம். அது சூரிய தேவரிடமிருந்து மனுவுக்கு, மனுவிடமிருந்து இக்ஷவாகுக்கும் பரம்பரையாக வந்தது. இதன் மூலம் ஆன்மீக அறிவு தலைமுறைகளுக்கு பரவியது. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. இருளின் அஞ்ஞானத்தால் குருடனாக இருந்த எனக்கு ஞானம் என்ற கண் மருந்தை அளித்து என் கண்களை திறந்த அந்த ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம்.